அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் இட்லிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி தக்காளி சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். இட்லி எத்தனை வேணாலும் சாப்பிட்லாங்க. குயிக்காக ஈஸியாக அதே சமயம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம 3 பொருளும் நல்லா உங்களுக்கு வாசனை வர வரைக்கும் பொரியட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதோடு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யுங்க, அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ அதிலேயே ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேன். தக்காளி மட்டும் இதுக்கு கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி சாம்பாருக்கு தக்காளி தாங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? கரண்டியாலேயே நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே நம்ம அதோடு சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் திரும்பி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த சமயத்தில் அதோடு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு இறக்கும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது பூரிக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டுக்கிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தையுமே இந்த காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். டெய்லிக்கு நம்ம இட்லி தோசை செய்யும்போது நம்ம சட்னி ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக சாம்பார் செஞ்சு பாருங்களேன். எத்தனை இட்லி வேணாலும் சூடான இட்லிக்கு சாப்பிடுவாங்க. ஒரு கீ ரோஸ்ட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாக வந்துடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி அப்படியே நான் மூடி வச்சு போகிறேன். குயிக்கான ஒரு ஈஸியான ஒரு சாம்பார் செஞ்சுருக்கேங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சூடான இட்லிக்கு நம்ம சர்வ் பண்ணலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. எப்போதுமே நம்ம இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது அதுக்கு ஒரு தூள் அடிஷ்னலாக இருந்தால் நமக்கு சூப்பர் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இப்போ சூடான இட்லிக்கு இந்த சாம்பார் தூளோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.